நான் நினைச்சேன் டெல்லியில் நடக்கிறது ஒரு நீட் எக்ஸாமுக்கான ப்ரொட்டஸ்ட் மட்டும் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு நபர் மெசேஜ் பண்ணிட்டார். அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருமே கரண்டாக இந்த வாட்டி நீட் எக்ஸாம் எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, ஸ்டூடெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா ஸ்கேம் நடந்திருக்கான், ரொம்பவே பெரிய ஸ்கேம் நடந்திருக்கான், அதை ப்ளீஸ் நீங்க வெளில கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஓகேவா? அது என்னன்னா, நீட் எக்ஸாமுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நீட் எக்ஸாமுக்குள்ள போறதுக்கு முக்கியமா தேவை வந்து அட்மிட் கார்டு. அந்த அட்மிட் கார்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணாதான் உள்ள போக முடியும். அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்றதுல ஏகப்பட்ட பிரச்சனை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ டார்ச்சர், எல்லாமே டோலரேட் பண்ணி எப்படியோ நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெஸ்ட். நீங்கள் எழுதுனீங்களா ஒரு நீட் எக்ஸாம், அது கணக்கே வராது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, ரீநீட் எக்ஸாம்னு ஒரு குண்டை அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க. அது கேட்டு இந்தியாவில் மொத்தம் 20க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் செத்துருக்காங்க சூசைட் பண்ணி. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. இவங்க சூசைட் பண்ணாங்களா, இவங்களோட புள்ளி விவரம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க வயசு 20, 21. இவங்கெல்லாம் 3-4 வருஷம் நீட் எக்ஸாமுக்காக படிச்சிருக்காங்க. கரியர் கேப் பட்டு எந்த ஒரு காலையும் சேராமல் 4 வருஷம் அதுக்காக டெடிகேட் பண்ணி படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் ஷீட் விடுவாங்களே, அந்த ஆன்சர் ஷீட்ல இவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க் வந்து கட் ஆஃப் வந்து டிக் ஆயிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறாங்க டிக் ஆயிருக்கு. அதெல்லாம் நினைச்சு ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டை போடுறாங்க, இந்த நீட் வந்து ரத்து செல்லுபடி ஆகுதுன்ட்டு. அது கேட்டு அவங்க செத்தே போயிட்டாங்க. சரி, இத்தனை உயிர் போயிருக்கு, நீ ஒரு ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றல, அது எவ்வளவு கேர்ஃபுல்லா எவ்வளவு கான்சியஸா கண்டக்ட் பண்ணணும். ரீ எக்ஸாம்ல அதுக்கு மேல ஸ்கேம், ஃபேக் ஓஎம்ஆர் ஷீட்டு, ஃபேக் ரிசல்ட், ஃபேக் கொஸ்டின் பேப்பர் லீக், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பீகார் பொண்ணுக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு எக்ஸாம் கொஞ்ச நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் ஷீட் செக் பண்ணி பார்த்தா 627 மார்க் நல்ல மார்க்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஃபேக்கா ஒரு ரிசல்ட் விட்டு அந்த பொண்ணுக்கு 127 மார்க் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் ரிசல்ட்டே மாத்திடுறாங்க? அவன் கேட்கறேன், நீங்க விட்ட ரிசல்ட் டைம் என்ன தெரியுமா? 12 AM, நைட் 12 AM. இதுனா புக் மை ஷோ படம் டிக்கெட்டா நைட்டு இஷ்டத்துக்கு விடுறதுக்கு? நான் கவர்மெண்ட் கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் 2 minutes எக்ஸாம் அதுக்கு லேட்டா வந்தா அவனை நான் எடுத்து தள்ளுற மாதிரி தள்ளி கேட்குள்ள கூட விட மாட்டீங்க. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது அவன் ஜெட்டி வரையும் கை விட்டு அவ்வளோ செக் பண்றீங்க. அவ்வளோ செக் பண்ற நீங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அது எவ்வளவு ப்ராப்பரா சேஃபா கன்சர்னா நடத்தணும். சரி, ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நல்ல பதில் சொல்லணும். அதுவும் சொல்ல மாட்டீங்க. நான் ஒன்னே ஒன்று அம்பிள் ரெக்வஸ்டா சொல்லிக்கிறேன், அம்பானிக்கும் அதானிக்கும்